Okay, before we start, last week வந்து நம்ம கொஞ்சம் அதை ரொம்ப ரஷ்ஷிங் பண்ணோம். அதை கொஞ்சம் பார்க்கலாம். ஐயா சிலா சரிங்க. Okay. So last week வந்து நம்ம பார்த்தோம் என்னென்ன step to meningkatkan quality dan quantity pengeluaran makanan. Okay. Contoh menggunakan bakar yang bermutu, teknologi moden பயன்படுத்தலாம், pendidikan kepada bimbingan kepada pendidikan dan bimbingan kepada para petani, penyelidikan dan pembangunan tanah dan kawasan perairan secara optimum dan pengurusan tanah yang cekap. இந்த 6 வழியும் மறந்துடக்கூடாது. And then கடைசி கட்டத்துக்கு போனோம் நம்ம. அதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம். ஓகே, கொஞ்சம் பார்க்கலாம் before we end this thing. Okay. Racun serangga. Okay. ரச்சூன் சிராங்கா பயன்படுத்துறதுனால என்னென்ன ஆபத்துகள் அதை பார்க்கலாம். என்னென்ன அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ரச்சூன் சிராங்கா வந்து உடனே வேலை செய்யும், அதான் அதோட அட்வான்டேஜ். ஓகேயா? Racun serangga, proses penghapusan perosak tanaman memainkan peranan penting untuk jaga kita punya kualiti dan kuantiti. Racun perosak seperti racun serangga mudah digunakan untuk mengawal populasi. Okey, mudah untuk mengawal populasi. Namun begitu, ada banyak kesan sampingan, iaitu Narya Wisata mencemarkan penuh. Contoh mencemarkan alam sekitar, mencemarkan tanah, mencemarkan hasil pertanian. 3 விஷயத்தை mencemarkan penuh. Okey? வேற என்ன பண்ணும்? Akan menyebabkan perosak tanaman menjadi lebih berdaya tahan. பூச்சி மருந்து ஒரே மாதிரி பூச்சி மருந்து நீ அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் இவ்வளோதான் நான் உன்னோட பவர்னு சொல்லிட்டு அதை தாண்டி அது வளர ஆரம்பிக்கிறோம். அப்போ நீ அந்த பூச்சி மருந்து அடிக்கும் போது அந்த பூச்சிக்கு வேலை செய்யாது, ஆன்டிபயோட்டிக் மாதிரி. ஓகே. Akan perosak tanaman menjadi lebih berdaya tahan, membunuh cacing tanah, மண்ணில் இருக்கிற புழுவெல்லாம் சாவடிச்சிரும், அது ரொம்ப ஆபத்தான விஷயம். Dan microorganisme berfaedah dalam tanah. ஓகே. ஸோ மொத்தத்தில் 3 விஷயம்லாம் mencemarkanல alam sekitar, tanah, hasil pertanian வருது. அப்புறம் membunuh organisme dalam tanah seperti cacing tanah dan microorganisme berfaedah. அது ரெண்டும் ஒரு செட்டாக வச்சுருவோம். அப்புறம் menyebabkan perosak tanaman menjadi lebih berdaya tahan. ஓகேயா? மெயினாக இந்த மாதிரி 3ஆக பிரிச்சிட வேண்டியதான். புரியுதா? ஓகே, புரிஞ்சா? ஓகே. kawalan biology வந்து நம்ம வந்து அதோட நேச்சுரல் எனிமியை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம். Rather than you use racun perosa, kawalan biology merupakan kaedah yang mengaplikasikan interaksi antara organisma. Interaksi antara organisma, ஒரு organismக்கும் உள்ள உறவு என்னது? Can be mangsa pemangsa or parasitism. மங்சா பமங்சானா அதோட சாப்பாடு. இப்போ நம்ம எலியை கண்ட்ரோல் பண்ணோம்னா எலியை சாப்பிட்ற மிருகத்தை வைக்கணும், அதாவது கோட்டானை வைக்கணும். பேரசிட்டிசமும் பாய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உலாட் பலூன்சாஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா பெஞ்சங்காட் வைக்கணும், வாஸ்பு. ஏன்னா வாஸ்ப் போயிட்டு என்ன பண்ணும், அந்த ஊலாட் மேலே போயிட்டு முட்டை விட்டுரும். அப்புறம் அந்த முட்டை வந்து வளர்ந்து பெருசாகிட்டோடனே அந்த ஊலாட்டை பிடிச்சி சாப்பிட்றவங்க, அந்த குட்டிங்கெல்லாம் ஊலாட்டோட உடம்பு சாப்பிடுங்க. அப்போ ஊலாட் செத்து போயிடும். ஓகே. அப்போ என்ன மாதிரியான இன்டராக்சி நம்ம பயன்படுத்தணும்? மங்சா pemangsa ataupun parasitisme untuk mengawal perosak di sesuatu habitat. Natural வழி பயன்படுத்துறது. புரியுதா? Contoh, penyengat bertelur di dalam telur rama-rama lalu memusnahkannya. Ini contoh parasitisme. Kota yang எலி is the mangsa pemangsa. Interaksi கேட்டிருந்தாங்கன்னா இதான் அர்த்தம். புரியுதா? Baik. Kelebihan kawalan biologi. Kawalan biologiயோட அட்வான்டேஜ் என்னன்னா mesra alam. Mesra alamனா does not pollute environment. Tidak mencemarkan alam sekitarnya அர்த்தம். அதுவே racun perosana mencemarkan alam sekitar, right? Tidak memudaratkan kesehatan organisme lain kecuali perosak tumbuhan.
மற்ற எந்த ஆர்கானிசம்க்கும் ஆபத்து வராது, அந்த சிராங்கா பரோசா இல்லாட்டியும் ஹைவான் பரோசா தவிர. இப்போ கோட்டானை வளர்த்தா எலிக்கு மட்டும் தான் ஆபத்து, மற்ற எந்த மிருகத்துக்கும் ஆபத்து இல்லை. அது அட்வான்டேஜ், மற்ற மிருகத்தெல்லாம் பாதிக்கல. tidak menyebabkan perosak tumbuhan berdaya tahan. அதுங்களுக்கு சக்தி ஏறாது. இப்போ நம்ம பூச்சி மருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பூச்சி மருந்தை பார்த்து அதுக்கு பழகிட்டோன்னே நீ அடுத்த வாட்டி அந்த பூச்சி மருந்து அடிச்சுன்னா வேலை செய்யாது. அதை விட ஸ்ட்ராங்கான மருந்து அடிக்கணும். ஓகே, அப்போ இந்த மாதிரி நம்ம கவலான் பயாலஜி பாய்க்கிறதுனால அந்த பூச்சிக்கு வந்து வீரியம் ஏறாது. lebih murah. ஓகே, murah. Right. Kelemahan kawalan biologi தெரிஞ்சுக்கணும். Mengambil masa yang lebih panjang untuk mengawal populasi perosak tanaman. கொஞ்சம் டைம் கூட எடுக்கும். இன்னைக்கு கோட்டான் விட்டோன்னே நாளைக்கு எல்லாமே ரெடி ஆயிராது, சரியாயிராது. ஓகே, sukar meramalkan hasil kawalan biologi yang melibatkan organisme hidup. ஆக்சுவலி அதோட அவுட்கம் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கீரிப்பிள்ளையை வந்து விட்டுருக்காங்க எலியை கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு. ஆனால் எலி வந்து ராத்திரில ஆக்டிவாக இருக்கும், கீரிப்பிள்ளை வந்து பகலில் ஆக்டிவாக இருக்கும். அப்போ பகலில் போயிட்டு பெண்ணியோட முட்டையெல்லாம் சாப்பிட்டது, எலி வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இது எங்கே நடந்துச்சுன்னா ஹவாயில். ஓகே, ரைட். அதனால நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண சம்டைம் கஷ்டம். Memerlukan perancangan dan pengurusan yang lebih teliti dan berkesan. Detail planning வேணும். திடீர்னு ஒரு ஆர்கானிசம் நம்ம கொண்டு வந்ததுனால எக்கோசிஸ்டம்ல அது வந்து பேலன்ஸை கெடுத்துரும். mengganggu keseimbangan ekosistem jika populasi spesies pemangsa atau parasit menjadi tidak terkawal. Oke, baik. ஸோ அதுதான் மெயின். இப்போ நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். Oke, case study. Oke, Kuberan dan Yavinash adik-beradik yang mempunyai kebun sayuran yang luas. Kebun mereka telah diserang ulat beluncas sejak akhir-akhir ini. என்ன serang பண்ணிச்சு? Ulat beluncas. Oke, Yavinash telah mencadangkannya, அதாவது குபேரன் கிட்ட, untuk menggunakan racun serangga untuk membunuh serangga perosak itu. Selain mencemarkan alam sekitar, tanah, dan hasil pertanian, nyatakan dua kesan sampingan berbahaya daripada penggunaan racun serangga. நம்ம இப்போ தான் பார்த்தோம். pencemaran தவிர வேற என்ன ரெண்டு சைடு எஃபெக்ட்னு கேட்குறாங்க. எஸ் த்ரிஷா, சுறுசுறுப்பா. டெக்ஸ்ட் புக்கில் என்ன போட்டிருக்கு, நீ என்னென்னமோ போட்டு வச்சிருக்க. போலேடி தெரியுமா, பட் டெக்ஸ்ட் புக் ஆன்சரை ஃபாலோ பண்ணு. ஓகே, வேற can, but I'm expecting textbook answer. Menyebabkan perosak tanaman. Kuberan, you check your own textbook. என்ன போட்டிருக்காங்க? perosak lebih berdaya tahan. Berdaya tahan. Berdaya மட்டும் இருக்காது, berdaya tahan போட்டிருக்கோம். என்ன berdayana? அதுக்கு சக்தி கூடியா இருக்குமா? perosak lebih menyebabkan haiwan perosak lebih berdaya tahan. இன்னொன்னு menyebabkan organisma dalam tanah. Organisma dalam tanah seperti cacing dan mikroorganisma berfaedah அதான் dalam tanah என்ன ஆகும்? அந்த சாச்சிங்க்கும் மைக்ரோ ஆர்கானிசம்காக்கும் என்ன ஆகும்னு கேட்குறேன். membunuh, right? நான் போடல ஒன்றும், அதான் கேட்குறேன் நான். menyebabkan organisma dalam tanah seperti cacing dan mikroorganisma dibunuh sekali. ஓகே, இதுதான் அந்த ரெண்டு சைடு எஃபெக்ட்ஸ். Trisham, you write this answer.
You kena bagi ikut buku teks punya jawapan. Unless it's a kebat. Okay, next question. Okay, so Yavinash வந்து இந்த மாதிரி பூச்சி மருந்து அடிக்க சொன்னா. Okay, Kuberan sedar akan kesilapannya dan mahu menyelesaikan masalahnya tanpa menggunakan racun serangga yang meninggalkan banyak kesan sampingan. Kini, dia tidak mempunyai sebarang idea untuk menyelesaikan masalahnya. Dia ingin berunding dengan agensi-agensi kerajaan untuk mengetahui jalan penyelesaian kepada masalah serangga perosa yang dihadapinya. Nyatakan 2 agensi kerajaan yang boleh memberikan pendidikan dan bimbingan dan panduan kepada Kuberan. Felkra out. அது வந்து பிம்பிங்கன் dan பண்டுவானுக்கு இல்ல. அது வந்து புதுசா எந்த இடத்துல பெர்தானியான் திறக்கலாம், எந்த இடத்துல வந்து மாடு வளர்க்கலாம், அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. Mardi. Kementerian Pertanian dan Industri. Kamu tengok. Yes, good. உங்களோட இதுல இருக்கும் பாருங்க. சைட்ல எழுதியிருப்பாங்க. அதுதான் மெயின். எங்கடாது? ஓகே. அதான் கீழே. ஓகே. நீங்களே பார்க்கலாம். Memberikan pendidikan dan bimbingan kepada para petani. Okey, 3 எழுதுங்க. Kementerian Pertanian dan Industri Makanan, Mardi, MPOB. Kementerian Pendidikan dan Industri Makanan, Mardi, MPOB. Okey, Kementerian Pertanian dan Industri Makanan. அப்புறம் மார்டி கிட்ட கேட்கலாம், இல்ல MPOB, ataupun அந்த பக்கத்துல இருக்குல்ல AC என்னது ABBC, அதையும் கேட்கலாம். பிரச்சனை இல்லை. ஓகே, இதுல ஏதாவது ஒரு ஏஜென்சியை பத்தி நீங்க பேசலாம். Baik. Okey, Trisham sebagai seorang pegawai pertanian, officer lah, di salah satu agensi yang anda namakan di B, ingin mencadangkan satu kaedah yang mesra alam bagi menggantikan penggunaan racun serangga. Walau bagaimanapun, Trisham perlu menunjukkan bukti yang kukuh kepada Kuberan supaya kaedah yang ingin dicadangkan benar-benar efektif. Okay, proof காட்டணும்னு விரும்புறான். அப்பதான் அவனோட மெத்தட் வந்து உண்மையாவே எஃபெக்டிவ்னு ப்ரூஃப் பண்ணலாம். Oleh itu Trisham mengambilkan fail kes Encik Satya yang merupakan pemilik ladang kelapa sawit. Okay, எல்லாரும் பேர் வந்துருச்சா? Okay. Dia mendapati hasil pertanian kelapa sawit di ladangnya terjejas disebabkan oleh pertambahan bilangan tikus. Encik Satya berusaha untuk mengatasi masalah tersebut dengan idea Trisham untuk membelah burung hantu. Carta palang di bawah menunjukkan populasi kelapa sawit, tikus dan burung hantu sebelum dan selepas kaedah yang dicadangkan oleh Trisham dilaksanakan. Okay, முதல்ல பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா இருந்துச்சு, ஆயில் பாம் இவ்வளவுதான் இருந்துச்சு. After you belah orang hutan pula burung hantu, tikus குறைஞ்சிருச்சு, kelapa sawit ஏறிடுச்சு. ரைட்டா இல்லையா? சரி, இந்த மாதிரி நம்ம burung hantu பாய்க்கிறோம்ல, என்ன காயிடா இது? Kawalan biologi. Kawalan biologi. Okey. Baik, berdasarkan carta palang yang diberikan, terangkan secara ringkas perubahan yang berlaku. Okey, apa sebelumum selepasun நம்ம சொல்லணும்ல. sebelumல வந்து tikusோட populasi அதிகமா இருக்கிறதுனால kelapa sawit வந்து hasil pengeluaran kelapa sawit berkurang. அது மட்டும் தான் இதுல இருந்து பார்க்க முடியும். ரைட்டா? இதுல வந்து நம்ம 2 ஆயாட் செய்வோம், இதுல 1 ஆயாட் செய்வோம். அந்த மாதிரி பிரிச்சுக்கிங்க முதல்ல. ஓகே. முதல்ல வந்து sebelum என்ன இது? sebelum burung hantu dibelah lah. Sebelum burung hantu dibelah, நீங்க ஏதாவது பண்ணிருந்தீங்களா?
ரெடியா கோசம் வச்சிருக்க கையில தான். Sebelum burung hantu dibelah, koma. Sebelum burung hantu dibelah, ini populasi tikus yang banyak, yang besar, menyebabkan hasil kelapa sawit berkurang. Okey? Selepas burung hantu dibelah, okey, burung hantu வளர்த்த பிறகு என்ன ஆகுது? Populasi tikus berkurang sebab dimakan oleh burung hantu. Right. Selepas burung hantu dibelah, populasi எச்சி தான் வரும் இப்ப. வராதியா? அது வேற. அது பொளக்கிறது. இது வளர்க்கிறது. Selepas burung hantu dibelah, populasi tikus berkurang kerana dimakan oleh burung hantu yang merupakan pemangsanya, betul tak? Which is the predator. Yang merupakan pemangsanya. என்னென்ன உங்க மைண்ட்ல தோணுதோ அப்படியே எழுஞ்சிடணும் அந்த மாதிரி கிளியரா. pemangsanya. ஓகே, அப்போ இன்னொரு பாயிண்ட் எதை பத்தி பேசணும்? கண்டிப்பா kelapa sawit பத்தி தான் பேசணும். tikus குறைஞ்சிருச்சு, maka ataupun oleh itu hasil kelapa sawit meningkat kerana populasi tikus berkurang. Okey. Huraikan bagaimana kaedah tersebut memberikan kesan positif kepada Encik Satya dan alam sekitar. Kawalan biologi வந்து எப்படி positive effect to Mr. Satya and alam sekitar. Alam sekitar வந்து 3 மார்க்கா? ஓகே. பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னா என்னது? அட்வான்டேஜ் மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த மெத்தட் வந்து டஸ் நாட் pollute environment, mesra alam, dan tidak mencemarkan alam sekitar. வேற என்ன alam sekitarக்கு நல்லதுன்னா வேற என்ன இருக்கு அட்வான்டேஜ்ல? படி. அது சொல்லலாம். மிஸ்டர் சத்யாக்கு என்ன நல்லதுன்னா dapat meningkatkan hasil pertanian, maka pulangannya lebih banyak lah. அதாவது காசு நிறைய பாப்பாரு. அதான் அவருக்கு நல்லதுல. ஓகே, ஸோ பாசிட்டிவ் இம்பேக்ட். ஓகே, முதல்ல kaedah biologi, kawalan biologi merupakan kaedah yang mesra alam yaitu tidak mencemarkan alam sekitar. Oke. Selain itu, அது வந்து haiwan perosak tidak akan menjadi berdaya tahan.
ஏன்னா அது racun serangga paicah தான் berdaya tahan, ரைட்டா? அது environmentனா மிருகங்கள் அதை பத்தி தான் பேசணும். Selain itu, haiwan perosak tidak menjadi berdaya tahan melalui kaedah ini. Hal ini meningkatkan hasil pertanian dan memberikan pulangan. Pulangan என்னன்னா keuntungan அர்த்தம். Keuntungan yang banyak, yang lebih banyak kepada Encik Satya. ஏன்னா அவங்க இயற்கைக்கும் என்ன நல்லது, மிஸ்டர் சத்யாக்கும் என்ன நல்லதுன்னு தான் கேட்குறாங்க. Oke, kawalan biologi merupakan kaedah yang mesra alam, yaitu tidak mencemarkan alam sekitar. Selain itu, haiwan perosak tidak menjadi berdaya tahan melalui kaedah ini. Hal ini meningkatkan hasil pertanian dan memberikan pulangan atau keuntungan yang lebih banyak kepada Encik Satya. Baik, boleh faham? Next pola. Next. Kuberan bersetuju untuk menggunakan kaedah yang dicadangkan oleh Trisham. Trisham telah memberikan cadangan kepada Kuberan untuk menggunakan kaedah yang seperti yang ditunjukkan dalam raja di bawah. Contoh, ulat beluncas மேல யார் இருக்கணும்? penyengat. Penyengat என்ன பண்ணும்? முட்டை விடும். Beberapa hari kemudian முடிஞ்சு ulat beluncas கதை. என்ன hubungan இது? Hubungannya interaksi. Parasitisme. Very good. அங்க என்னது? வாயில என்ன வச்சிருக்க? என்ன போட்ட? அவங்க என்ன hubungan கேக்குறாங்க? penyengatக்கும் ulat beluncasக்கும். ஓகேயா? ஒன்னு வந்து மங்சா பமங்சா ஜவாப் பண்ணணும். இல்லாட்டி இது வந்து parasitisme. மத நான் மங்சா பமங்சா இங்க காட்டிட்டேன்ல. என் क्वेश्चन எல்லாமே அப்படியே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேயா? இது parasitisme. Parasitisme. Oke, question. Wajarkan. Wajarkan kaedah yang ditunjukkan oleh Trisham berkesan untuk mengawal serangga perosak. ஓகே, எப்படி இந்த மெத்தட் வந்து அட்வான்டேஜ் சொல்லக்கூடாது, எப்படி வந்து அந்த உலாட் பெலுஞ்சாஸை கண்ட்ரோல் பண்ணுவதுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். முதல்ல penyengat என்ன பண்ணோம்? அது 3 மார்க்குக்கு சொல்லணும்ல. ஓகேயா? ஸோ நம்ம கொஞ்சம் இழுத்து நிதானமாக சொல்லி பார்ப்போம். penyengat biasanya bertelur pada telur rama-rama atau ulat atau ulat beluncas. Apabila telur penyengat அது அப்படியே முட்டை வந்து உடச்சி அந்த லாவா ஸ்டேஜ்க்கு வந்தோடனே they will feed on the caterpillar. So by this caterpillar will be removed. Apabila telur penyengat menetas dan berkembang menjadi larva penyengat akan makan badan beluncas, badan ulat beluncas. Ulat beluncas akan mati. Okay, இதான் அந்த 3 marks lah. Correct or not?
முட்டை விடுது, வளருது, சாப்பிடுது, செத்து போயிடுச்சு ular pelintas. ஓகே, அடுத்த கேள்வி. Yavinash yang tidak berpuas hati. ஆமாடா, நான் சொன்ன மெத்தட் பாய்க்காம நீ குருவியை விடுற, பூச்சை விடுறன்ற. Yavinash yang tidak berpuas hati mempertikaikan tindakan Kuberan yang menggunakan kaedah baru yang belum tentu keberkesanannya. நீ பாட்டு புது மெத்தட் பாய்க்கிற, அது சரியா வரும்னு உனக்கு தெரியுமான்னு சண்டை போடுற. Dia telah memberikan beberapa kelemahan yang terdapat dalam kaedah yang digunakan oleh Kuberan. அதாவது குபேரன் என்ன மெத்தட் பாய்க்க போறான்? கவலான் பயாலஜி. அதுல இருக்கிற சில வீக்னஸ் வந்து Yavinash சுட்டி காட்டுறான். Yavinash mahu Kuberan kembali kepada kaedah lama, yaitu menggunakan racun serangga. Nyatakan 3 kelemahan yang mungkin dinyatakan oleh Yavinash. So, you bagi tahu kelemahan kawalan biologi. Okay, first thing. Mengambil masa yang lebih panjang untuk mengawal populasi perusahaan. Irda, nah Elin juga di sana. Yang lebih panjang, yang lebih panjang. Oke, yang lebih panjang untuk mengawal populasi perusak tanaman. Lagi satu, lagi dua. Sukar meramalkan hasil kawalan biologi yang melibatkan organisma hidup. Very hard to predict the outcome lah. Yang melibatkan organisma hidup. Lagi? Mengganggu keseimbangan ekosistem jika populasi spesies pemangsa atau parasit menjadi tidak terkawal. ஓகே, நீங்க ஷார்ட்டா என்ன எழுதலாம்னா எக்ஸாம்ல mengambil masa yang lebih panjang, sukar meramalkan hasil kawalan biologi, mengganggu keseimbangan ekosistem. Sudah cukup. ஓகே, ஷார்ட்டா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானதுதான். ஓகே, ரைட். இன்னும் ஒன்று இருக்கா? சொல்லியா? Memerlukan perancangan. சொல்லு. Dan pengurusan yang memerlukan perancangan dan pengurusan yang lebih teliti dan berkesan. Okay, baik. Ana, I think இந்த 3 பெஸ்டா இருக்கும். சிம்பிளா mengambil masa yang lebih panjang, sukar meramalkan hasil, mengganggu keseimbangan ekosistem. Okey. Kuberan yang yakin akan kaedah yang ditunjukkan oleh Trisham tidak mengubah strateginya. Akibatnya, hasil pertanian Kuberan meningkat secara banyak. Kini, Kuberan memerlukan bantuan pemasaran hasil tanamannya. நிறைய செடி வளர்ந்துருச்சு, இப்போ அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உதவி தேவை. Namakan agensi yang dapat memajukan pemasaran hasil tanaman Kuberan. Kementerian Pertanian dan Industri Makanan. No. Untuk marketing pharma. Pharma. ஓகே, அதில் இருக்காது, எழுதிக்கிங்க. ஆனால் உங்கள்கிட்ட கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. ஓகே, கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. அது வேற, அது penyelidikan dan pembangunanku. அதில் ஃபார்மாவும் அதில் இருக்கும். ஆனால் namakan agensi yang memajukan pemasaran hasil tanaman negara. Marketing பண்ணுறதெல்லாம் ஃபார்மா தான். ஓகே, ரைட். Next.
Kini Kuberan menjadi usahawan tani yang berjaya. Dia telah membeli beberapa tanah terbiar agar diusahakannya untuk kegiatan pertanian. Okey, sila land வாங்கி போட்டிருக்கான். Nyatakan 3 cara pengurusan tanah yang cekap. Meningkatkan kesuburan tanah. 3 cara pengurusan tanah yang cekap. Yes? Meningkatkan kesuburan tanah. Dengan apa? Itu yang perlu. Pasti ada. அதான் அதாவது pengurusan tanah yang cekap வந்து memanglah ini dia punya tujuan. என்ன செய்யலாம்? Penggiliran tanaman செய்யலாம், tanaman campuran செய்யலாம், and penanaman teres செய்யலாம். Okey ah? Tutup bumi. Tutup bumi வந்து boleh juga. Okey, அந்த land cekapa மாத்தணும்னா என்னது முதல்ல? Melakukan Penggiliran penggiliran tanaman. penggiliran tanaman. Lagi? Tanaman campuran. Penanaman teres. Melakukan tanaman campuran. Lagi? Penanaman teres. Melakukan Penanaman penanaman teres. Okey, melakukan penanaman berjauh. என்னடா அது இது என்னது? Penutup bumi ya? Tutup. Menanam tutup bumi. Penutup bumi, tutup bumi. Penanaman tutup bumi. எதுக்குன்னா அந்த அந்த மண்ணு சரிவாம இருக்கிறதுக்கு. ஓகேயா? Mengelakkan hakisan tanah lah. Okay, so our case study end there. Okay, right. Soalan 2. Anything lah. Okay, soalan 2, Padi, Avinash. Kenapa negara perlu meningkatkan pengeluaran makanannya karena populasi negara itu sentiasa meningkat? Betul. Okay. ஏன்னா எப்பவுமே வந்து பாப்புலேஷன் meningkat தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, குறைய மாட்டுது. ஓகே, அடுத்தது Makanya yang diubah suai. Diubah suai. Takkan tak tahu. Okay. Diubah suai secara genetik dianggap makanan di mana gen-gennya telah diubah agar mempunyai sifat-sifat seperti yang dikehendaki. Betul. Betul lah. இப்போ விதை இல்லாத திராட்சையா வேணும், சக்கச்சவேன்னு இருக்கணும். ஓகே, நம்மளுக்கு வேண்டிய கேரக்டரிஸ்டிக்கோட தயாரிக்கிற ஃபுட்டை தான் வந்து ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஃபுட், GMO. ஓகே, நெக்ஸ்ட். Petani membina teres sepanjang turun bukit untuk menghalang permukaan tanah daripada dihanyut ke bawah. Salah betul. Betul. Itu betul. 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 Membina teres. Allah, hakisan ada. Hakisan நடக்காம இருக்கதான் தடுக்கிறது. ஓகே, that one correct. Lagi? Makanan yang diubah secara genetik tidak akan mendatangkan kesan sampingan. Salah. Mungkin boleh mendatangkan kesan sampingan. Tanah pertanian perlu diuruskan dengan berkesan supaya kesuburan tanah dapat dikekalkan dan hakisan tanah tidak berlaku. Betul. அதுக்காக தான் நம்ம pengurusan செய்யறது. Lagi? Kaedah penanaman giliran boleh meningkatkan kesuburan tanah. Betul. Penggiliran tanaman நம்ம செய்யறதே kesuburan tanah அதிகரிக்கிறதுக்கு தான். Hakisan குறைக்கணும்னா peneresanum tanaman tutup bumi மட்டும்தான். Tanaman campur dengan penanaman giliran meningkatkan kesuburan. Faham? Okey. அங்க எழுதிக்கிங்க. இது எதுக்கு செய்றோம்னு. இது ரெண்டும் வந்து meningkatkan kesuburan. இது ரெண்டும் வந்து mencegah hakisan. எழுதிக்கிங்க. இது வந்து to increase the fertility, bahwa dia prevent soil erosion.
Can? Oke, sambung. Teknologi modern boleh memaksimumkan pengeluaran makanan. Betul. Sur pada. Ya, ulo ner gap yang aku terletak kita kenapa? Berarti terlalu penting untuk mengawetkan makanan. Salah. Salah. Oke, itu tak kena mengenal pengawetan makanan. Kurang kata mengurangkan populasi tikus di sawah padi. Salah. Mana sawah padi? Kelapa sawit kan? Ladang? அது இதுல இருக்காது நெல்ல. ஏன்னா அது மறைவான இடம் இல்லையே. ரைட்டா இல்லையா? நெல் வெட்ட வெளியா தானே இருக்கும். அங்க அதனால orang utanனே வருது. burung hantu அங்க வராது. Okay, come agency. Agensi kerajaan yang memajukan tanah terbiar untuk tujuan penanaman dan peternakan. Okay, சுமார் இருக்கிற நிலத்தை எல்லாத்தையும் penanamanக்கும் peternakanக்கும் செய்யற ஏஜென்ட் யாரு? ரெண்டு இருக்காங்க. Felkra, lagi satu Felda. Oke, agensi yang menjalankan penyelidikan untuk meningkatkan kualiti tanaman dan ternakan. சொல்றா. அங்களுதா. MPOB, Mardi. என்னடா வேற என்ன? MPOB. Lagi? எலிஞ்சியாச்சு வேற கேக்குறேன். Kementerian Pertanian dan Industri. இருக்கால? Itu bimbingan. Saya tanya apa? Penyelidikan. Tengok mana. Dah ada buku teks masih tak boleh cakap jawapan. UPM எங்க இவ்வளவுதான் கொடுத்துருக்கானுங்களோ? இல்ல கொடுக்கலையா? ஓகே, அன்னைக்கு நான் உங்களுக்கு எது சார்ட் பண்ண சொன்னேன் தானே? மாடி ஃபார்மா MBOB இருக்கு, UPM கொடுத்தீங்க. ஓகே, கம். மாடி ஃபார்மா MPOB உன்னது UPM tuja. LPP ladang moda. LPP Jabatan Pertanian. எழுதுங்க எல்லாத்தையும். டெக்ஸ்ட் புக்ல கிடைக்காத விஷயம்லாம் இங்க கொஞ்சம் நான் உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். Oke, kalau dia cakap pemasaran, marketing, pharma saja. Oke, இப்ப எல்லாத்தையும் இங்கே பார்த்துட்டீங்கன்னா நீங்க குழம்பு தேவையில்லை. அடுத்தது pendidikan dan bimbingan. Mardi, MPOB, Jabatan Kementerian Pertanian dan Industri Makanan ataupun ABBC. Boleh? Oke, soalan 4. சீக்கிரமா போங்க, மணி 10 ஆச்சு. இது என்ன கைடா? இது பாருங்க, தண்ணி இருக்கு, தண்ணி வேர்ல படுது பாருங்க, ஹைட்ரோ. தண்ணினா ஹைட்ரோன்னு அர்த்தம். ஹைட்ரோ போனிக். இது என்னது? ஏரோ போனிக். ஏரோனா உடாரான்னு அர்த்தம். Oke, இது bagaimanakah kaedah-kaedah ini meningkatkan kualiti dan kuantiti makanan menggunakan baja kimia, mesin modern, hormon tumbuhan. Oke, baja kimia போடுறதுனால என்ன அர்த்தம்?
Like baja nitrat போடுறீங்களே அமோனியம் சல்ஃபேட்லாம் என்ன பண்ணும்? menyuburkan tanah. அதான் விஷயம். ஓகே, எப்படி அது வந்து meningkatkan கேட்குறாங்க. கெமிக்கல் ஃபர்டிலைசர் நம்ம போடுறதுனால meningkatkan kandungan nutrien dalam tanah dan seterusnya meningkatkan kesuburan tanah. Menggunakan mesin moden, ada எப்படி meningkatkan kualiti dan kuantiti pengeluaran makanan? Ini maksudnya mempercepatkan pemprosesan. Mempercepatkan சொல்லக்கூடாது. mempercepat Apa pemprosesan? pemprosesan apa? Apa betul? That is one of the function lah. Okay. Menggunakan mesin moden வந்து dapat menuai hasil pertanian yang banyak, அறுவடை பண்றது, hasil pertanian yang banyak pada masa yang singkat. அடுத்தது ஹார்மோன் tumbuhan பாய்க்கிறதுனால tumbuhan membesar dan matang dengan lebih cepat. Maka senangnya நம்மளுக்கு நிறைய hasil pertanian நிறைய ஆகிட்டே இருக்கும். Okay, tumbuhan membesar dan matang dengan lebih cepat, dan hal ini meningkatkan hasil pengeluaran. Okay, right. Soalan objektif okay. அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் நான் பிச்சாங் பண்ணுமா? ஸ்ட்ரக்சர் இருக்கு தானே? ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் என்னால் தயாரிக்க முடிஞ்சு. அதான் மற்றதெல்லாம் கேஸ் ஸ்டடியில் தள்ளிட்டேனே. ரைட். சரி, ஆப்ஜெக்டிவ் வந்து எது வரைக்கும் செஞ்சீங்க? அந்த பாசியெல்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சாச்சா? சரி, இருங்க. buat structure sekejap. ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது கொஞ்ச நேரம் செஞ்சுக்கிட்டு இருங்க. ஒரு 3 நிமிஷம் கொடுங்க. ஓகே, அது ரெண்டா பிரிச்சிருக்கேன். அக்ரிகல்ச்சர், தான பெருந்தர்னாக்கான ரெண்டாவது தான் பிரிச்சிருக்கியா? ஓகே, குட். சரி வாங்க, ஆப்ஜெக்டிவ் முடிச்சிட்டிங்கன்னா அந்த முடிச்சிருங்க. அந்த கொஸ்டின் முடிச்சுட்டு ஆப்ஜெக்டிவ் ரெடி ஆகுங்க.
கூகுள் மீட்டா? ஐயோ கடவுளே. உடனே பாக்குறது. உன் பேரா? ஏன் உன் பேரு? உன் பேர் வைஷ்ணவியா? உன்னை கேட்டேன்டா. சரி வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்னாவது ஸ்டார்ட் வித் ட்ரிஷாம். ஆமாவா? சரி செக் பண்ணலாம். ரெட் பென். Petani dapat meningkatkan hasil tanaman dengan menggunakan tanam mereka secara efektif. Antara yang berikut, yang manakah kaidah yang paling sesuai berdasarkan maklumat di atas? A. Yes, mengamalkan penggiliran tanaman. Okay, next. Apakah ciri Maklumat berikut. Maklumat berikut menampilkan ciri-ciri pada dua tumbuhan daripada spesies yang sama. P menghasilkan buah dengan isi yang tebal. Q sangat tahan penyakit. ஒரே செடி தான். இது P ஜாதி, இது Q ஜாதி. புரியுதா? ஓகே, அப்புறம் Apakah ciri-ciri bagi tumbuhan baharu yang terhasil jika pembiakaan terpilih dijalankan antara kedua-dua tumbuhan ini? D putih. அது ஒன்றும் கஷ்டமான கேள்வி இல்லையே. இதையும் கிராஸ் பண்ணி விட்டா இதோட கேரக்டரிஸ்டிக்கும் சேர்ந்து வரப்போகுது. இது ஜெனரலா இதுல தான் யாராவது சலா வாங்குவாங்களா? ஏன்டா ஜப்பான் ஏ சாலா வாங்குறதுக்குன்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அது இது கிடையவே கிடையாது. ஓகே 3 Antara berikutnya terkait ஏ. ஓகே, பிரித்தானியானும் அதே இடத்துல செஞ்சுக்கிட்டு தெர்னாக்கானும் அதே இடத்துல செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேரு இன்டகிரேட்டட் சிஸ்டம் பெர்சப்பாடு. ஓகே ரைட். அடுத்தது என்னடா? சம்புரான். ஆமா, அதான் அங்க இருக்கு. என்னடா அது வந்து பிரித்தானியான வச்சு மட்டும் செய்யறது. பிரித்தானியானும் ஒன்னா செஞ்சோம்னா அது பேர் இன்டகிரேட்டட் சிஸ்டம். லகி நம்ம 4. Kaidah X telah dijalankan ke atas pokok nanas. Hasil pertanian pokok nanas itu meningkat dan buahnya mempunyai ciri-ciri yang serupa dengan induknya. Maka kaidah X. ஜெனடிக் இன்ஜினியரிங் நோ. இதுல வந்து எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாருங்க கீவேர்ட் என்னன்னா pertanian hasil வந்து meningkat dan buahnya mempunyai ciri yang serupa dengan induknya. அதோட பேரண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப குளோனிங் இது வந்து குளோனிங் அச்சடிச்சு அப்படியே காப்பி பண்றது. இதுல நம்ம வந்து எதையும் மாத்தி செய்யறது ஜெனடிக் இன்ஜினியரிங், pembiakan terpilih அந்த மாதிரி. Oke, nombor 5. Apakah ciri-ciri bagi tumbuhan yang dihasilkan melalui kaidah kejuruteraan genetik? B. Dalam. Dia tahan penyakit. Kos penjagaan tinggi ke? Rendah kan? Kualiti yang baik, lambat tumbuh tetapi cepat matang. Tada. 1 dan 3. Boy. Lagi? Sebuah kebun tomato diserang oleh api. Antara berikut kaidah manakah yang boleh digunakan untuk mengatasi masalah itu tanpa memberikan pesan ke atas alam sekitar? Simple. Yes, எஃபிட்ட வந்து அழிக்கணும்னா லேடி பாக்கால தான் முடியும். ஓகே, கும்பாங் குரா. ஓகே, லேடி பாக் அதான் அந்த தெரியல, அந்த சோப்பு கலர்ல இருக்குமே, இப்படி இருக்குமே. நம்ம கத்தூன்ல பார்த்திருப்போம். ஓகே 7. Antara yang berikan yang manakah boleh meningkatkan pengelolaan makanan melalui pengurusan tanah yang cekap? Oke, pengurusan tanah yang cekap. Yes. C. Menggunakan teknologi moden itu bukan pengurusan tanah, betul tak? Pengurusan tanamனாலே என்னது? Tanaman tutup bumi. Betul? Pengurusan tanah கேட்டிருக்காங்களா? D. Right. Pengurusan tanah dan kawasan perairan இது வந்து pengurusan tanah yang cekap. ரெண்டும் pengurusan tanah இருக்கு. அதனால தான் நான் இது penggunaan tanah. இது வேற. Pengurusan tanamனா இதுதான் தம்பி.
இது கீழே இருக்குது tanam tutup bumi, betul tak? So, jawapan boy. இது வந்து penggunaan tanah, not pengurusan, penggunaan tanah. Okay? Right. Nombor 8. Mahkamah mereka menerangkan tentang satu cara untuk meningkatkan kualiti dan kuantiti pengeluaran makanan. Apa kaitan yang dinyatakan di atas? Sistem bersepadu. Aதாவது pertanian dan peternakan dijalankan di tempat yang sama. 9. Antara mereka kaitan yang mana dapat meningkatkan kualiti dan kuantiti pengeluaran makanan. C. 1, 2, 3. Cari பார்க்கலாம். Teknologi moden, yes. Bakar bermutu, yes. Pendidikan, yes. Melindungi tumbuhan daripada kesan buruk sinaran ultraviolet. Ultraviolet வந்து actually ஆபத்து தான். But I strongly believe the answer is 1, 2, 3. Okay, 1, 2, 3. ஏன்னா இது வந்து memang நம்மளோட இதுல இல்ல. 6 ஸ்டெப்ல வந்து டெக்னாலஜி மாடர்ன், bakar bermutu, pendidikan இருக்கு. இது இல்லையே. ரைட்டா இல்லையா? 6 ஸ்டெப்ல. Pengurusan tanah, penggunaan tanah dan kawasan perairan, and இன்னொன்னு என்னது? Penyelidikan dan pembangunan. Pergi, wah itu. 10. Apa kelebihan menggunakan pengamal biologi? Pengamal hewan berusaha tanpa menggunakan racun serangga adalah yang படிப்பா untuk meningkatkan hasil pertanian. Okay, good. 11. Bagaimana kita boleh menguruskan sumber makanan untuk mengekalkan pembazir? Mengelakkan. Mengelakkan. You dah kekalkan pembaziran kah? Ya. Bagi semua di atas. Membuat kajian lanjut tentang cara penyimpanan makanan, mempelbagaikan kaedah penyediaan makanan, mengurangkan rasa dan nilai nutrisi produk. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? டேஸ்ட் குறைச்சிட்டாக்கா வேஸ்ட் பண்றது குறைச்சிருவாங்களா? 1 and 2 lah. ஓகே, நம்ம அதிகமான காஜியான் செய்யணும், எப்படி வந்து சாப்பாடு இன்னும் பல விதமா நம்ம வச்சுக்கலான்ட்டு. அண்ட் அந்த சாப்பாடை பல விதமா ரெடி பண்ற முறையை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் லைக் இப்போ வந்து தோசை மாவு புளிச்சிட்டாலும் we can do something. அந்த மாதிரி தயிர், பால் அது புளிச்சாலும் சம்திங் we can do. தயிர் தென் அது இன்னும் புளிக்க வச்சோன்னா அதை கடைஞ்சி எடுத்தோம்னா பட்டர், அந்த மாதிரி. ஸோ ஒரே பொருளை விதவிதமா செய்யறது. 12. Apakah imbas kisahan tanah terhadap penghasilan pengeluaran makanan? Nutrien di dalam tanah akan kehabisan dan tidak tersedia untuk tanaman. Tanah menjadi terlalu berasid untuk bertumbuh, tanah menjadi terlalu beralkali untuk bertumbuh. அது ரெண்டுமே கிடையாது. Pembentukan saluran air. Nutrien dalam tanah kehabisan, ஏன்னா அப்படி சரிஞ்சிட்டு போகுதுல்ல. Donkey. 13. Antara mereka yang menangkap ciri-ciri kepala sawit dipilih dalam pembalaan kacau. எஸ், மெசோகாப் வந்து தபாலா இருக்கும். நான் நீ கொடுத்தல கேரக்டரிஸ்டிக்லாம் சொல்லுங்க. தெனிராவோட கேரக்டரிஸ்டிக் சொல்லுங்க. Berbuah lebat. Lagi? Makanya isi rong yang besar. Isi rong besar. Sabut yang tebal. Sabut tebal. Tempurung yang nipis. ஏன்னா tempurung உதவாது. tempurung nipis. Pandangan minyak yang tinggi. அது ஏன்னா சாபுட் தபாலா இருக்கிறதுனால. சாபுட்ல தான் வந்து எண்ணெயை கரைப்போம். ஸோ திக் பல்ப், சாபுட் yang tebal, betul lah. tempurung tebalா இருக்காது, buah kecilா இருக்காது. endokapனா என்னன்னு சொன்னேன்? tempurung. tempurung kecil, nipis. பட் அதுக்காக நம்ம அது செய்யல. சாபுட் தபால் ஆகிறதுக்காக தான் அது செஞ்சோம். அப்பதான் சாபுட்ல தான் நிறைய எண்ணெய் கிடைக்கும். அதுக்காக தான் மெயின். அடுத்தது usaha untuk menghasilkan makanan yang baru dan berkualiti melibatkan pemilihan ciri-ciri yang tertentu. Yang mana satu ciri berikut yang kita mau? Tempo masa yang lama.
ரொம்ப 5 வருஷம் சென்று காய் காய்க்கணும்னு விட்டுருவோமா? Tempo masa is tempo matang lah. Rintangan yang tinggi terhadap penyakit dan perosa. இது டைரக்டா டெக்ஸ்ட் புக்கை படிச்சாலே தெரிஞ்சிடும். ஓகே ரைட்டா இல்லையா? 15. Apakah ciri dari badi pahar? Tempo matang. மறுபடியும் இன்னொரு பாரு. Kita mau matang dia cepat, bukan lambat. லேட்டா காய் காய்க்கிறதுக்கு நம்ம ஏன்டா டெக்னாலஜி போட்டு செலவு பண்ணோம்? Oke, kita mau tempo matang yang lebih singkat and butir padi yang berkualiti tinggi, mengeluarkan hasil yang banyak, rintangan yang tinggi terhadap haiwan dan perosa, பூச்சிக்கடியிலேருந்தும் நோயிலேருந்தும் எக்ஸ்ட்ரீம் வெதர்லேருந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். 16. Antara yang berikut manakah benar mengenai penggunaan kereta baru yang telah dibangunkan menghasilkan latex tidak begitu? Latex itu dia kurang. Ada பார்க்குறேன். Ya. Menghasilkan latex yang lebih banyak. Oke, நிறைய பால் கொடுக்கும். 17. Perkumpulan petani ingin meningkatkan kesuburan tanah pertanian mereka bagi meningkatkan pendapatan bulanan. Antara kaidah berikut yang mereka perlu dielakkan. Yang perlu dielakkan கேக்குறாங்க. Yang perlu. Jawapan? A. Yes. Pesticide நம்ம பயன்படுத்தக்கூடாது. Baja asli can, tutup bumi can, tanam bergelir can. 18. Antara kaidah berikut yang mereka dapat mengelakkan pestisida tanah. Mengamalkan tanam tutup bumi. Apakah teknik yang diaplikasikan? இது ரெண்டும் வந்து meningkatkan kesuburannya, ஞாபகம் வச்சுக்கீங்க. இதுக்கும் அக்கிசானுக்கும் சம்மந்தம் இல்லை. Increase fertility. 19. Apakah teknik yang diaplikasikan? A. என்னடா இது? ஓகே, இது வந்து cross breeding. Genetic engineering. This is not genetic engineering. This is selective breeding. Kacukan terpilih. Pembaik bakaan. இன்னொரு வார்த்தை அதுவும் சொல்லலாம். Okay? Right, next. Antara kaidah berikut yang manakah boleh memiliki kualiti hasil makanan? குவாலிட்டி கேட்குறாங்க. குவாலிட்டி அதிகரிக்கணும்னா இது வந்து குவான்டிட்டி அதிகரிக்கும், ரைட்டா இல்லையா? குவாலிட்டி அதிகரிக்கணும்னா ஜுருத்ரான் ஜெனட்டிக் தான் செய்யணும். ஏன்னா புது புது கேரக்டரிஸ்டிக்கை நம்ம ஆட் ஆன் பண்ணுவோம், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அதோட குவாலிட்டியை. 21. Tanaman campuran. 22. Ketika menggunakan jentera dalam membuatnya. C. Melambatkan pengeluaran. Mengurangkan hasil pengeluaran. Cost pengeluaran. Sorry, hasil cost pengeluaran. ஏன்னா இப்போ வந்து மிஷின் பாய்க்கல நம்ம ஆளை வேலைக்கு வைக்கணும், அவங்களுக்கு கூட சம்பளம் கொடுக்கறதோட மிஷினு கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சுட்டு போயிடும், ரைட்டா இல்லையா? 23. Tidak membantu meningkatkan pengeluaran makanan. இது ஓகே. என்ன கேட்குறாங்க? Apakah yang tidak membantu meningkatkan pengeluaran makanan? Memberikan sampel variety baru secara percuma, yes. புது சோளத்தை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். memberikan tanah percuma, இதுக்கு percutian ke luar negara ko இதுக்கு டோட்டலாக சம்மந்தமே இல்லை, ரைட்டா இல்லையா? 24. Antara yang berikut yang manakah benar tentang penghasilan variety nanas terbaru yang dinamakan Mespin? mengeluarkan hasil yang banyak. இது எனக்கே தெரியாது. மெஸ்பின் பாருங்க இருக்கா நன்னாஸோட? என்ன போட்டிருக்கு? அது கரெக்ட் இல்ல, ஆனா அது எப்படி இருக்கும்னு மட்டும் அது வர மாட்டேங்குது. இவ்வளவு டெக்னிக். ஓகே, அது ஏன்னா அது என்னத்தை மாடிஃபை பண்ணி வச்சானுங்க நம்மளுக்கு தெரியலையே. இருங்க செக் பண்ணுறேன். advantage of
Mass pineapple. ஒரு வெப்சைட்ல தான் எங்கேருந்து நான் பார்க்கறது இமேஜ்னா சம்டைம்ஸ் டைரெக்டாக விஷயத்தை போட்டிருப்பானுங்க, நான் அதை எடுப்பேன். அதான் காரணம். இதில் எல்லாம் நன்னாஸோட படமாக தான் இருக்கு. சரி, எங்கே நம்ம என்னமோ இவ்வளோ ciri daun tidak berduri. டேய் என்னடா ஒண்ணுமே போட மாட்டானுங்க. buah nanas ni matang. kadar asid sitrik yang kadar asid sitrik வந்து குறைவா இருக்குன்னு போட்டிருக்காங்க. 0.4 0.6. keamatan atau intensity kandungan antosian ini adalah sederhana dengan kadar dominan yang berada garisan timur. Kurang manis. Ini buah nanas mespin bagaimana yang ditanam di atas tanah gambut kurang manis berbanding tanah di atas tanah mineral. Penanaman boleh dikembangkan dengan program. Oke, kurang manis. Ada advantage. That means kandungan gula yang lebih rendah. Oke, baik. 25. apakah kaedah yang digunakan untuk menghasilkan padi tersebut? Oke, tak. Penggunaan baka berkualiti. அது எப்படிடா நீ வந்து தானாவை வச்சு நீ அந்த ரெசிஸ்டன்ட்லாம் ஏற்றுவ? நல்ல பப்பாவா எடுத்து கிராஸ் பண்ணி விடணும். ஓகே, நல்ல கேரா வந்து ஒரு படி வந்து tahan penyakit, tahan serangga. இன்னொரு படி வந்து dapat ditanam 2 kali tahun. ரெண்டையும் கிராஸ் பண்ணி விடணும், கச்சோ பண்ணி விடணும். புரியுதா? அப்பதான் 2 கேரக்டரிஸ்டிக்கும் இருக்கும். Faham? Oke, next. Institusi yang bertanggung jawab dalam menjalankan kajian dan menambah baik peralatan teknologi untuk meningkatkan produktivitas pertanian yang aman. Pertanian கேக்குறாங்க. Menjalankan kajian. RRIM என்ன தொடர்ந்து பாருங்க. ஓகே, இது வந்து ரப்பர் ரிசர்ச் பண்றது. ஆனா வாய்ப்பு இருக்குதா? menambah baik peralatan teknologi சொல்றாங்க. Teknologiனா வந்து porim. Okay, kita tengok porim code. Oh, apa இல்ல. இது porim oil pot. ச்சே. வேற என்ன இருக்கு? Mardi code. Mardi. Mardi Agriculture Research and Development Institute. Mardi என்ன பண்ணணும், என்ன சொல்றது? ஏண்டா tanggung jawab Mardi பார்ப்போம். ஐயோ, ஷார்ட்டா கொடுக்க மாட்டானுங்களா? பாருடா, எங்கேயாவது டெக்னாலஜி இருக்கானே.
penemuan பார்க்க சொன்னா அவனும் இது பண்ணிக்கிட்டு இருக்க. perkara scientific, technical, economy, technology அதெல்லாம் அதுல இருக்குது தான். Oke, pengeluaran dan pemrosesan. Science, technical, அதான் technology அதுதான். மார்டி தான். டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதெல்லாம் மார்டி தான் செய்யும். ஓகே, ஐ கோ ஃபார் மார்டி. ஃபார்மா வந்து மெயினாக மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஃபாரின் வந்து ஆயில் பாம் மாடல். ஆனால் ஆயில் பாமில் ரிசர்ச் அதெல்லாம் செய்வாங்க தான். 6 இருந்துச்சுனாலே ரிசர்ச் தான். 27. Seorang petani memiliki buah beringin yang besar dan manis. Dia merancang untuk menghasilkan biji benih buah beringin dalam kuantiti yang banyak dalam jangka masa yang pendek. Apakah kaedah penanaman yang boleh digunakan oleh petani? குளோனிங் செய்யணும். குறிப்பிட்ட நேரத்துல குறைவான நேரத்துல நிறைய வேணும்னா குளோனிங் தான் செய்யணும். 28. Pernyataan manakah yang disenarai di bawah boleh membantu mendidik dan mencari panduan kepada rakyat? Panduan kepada nelayan. Mengajar mereka bagaimana menggunakan teknologi modern, yes. Mengajar mereka tentang laut dan iklim seperti arah dan kelajuan angin, yes. Mengajar mereka cara pembiakan ikan, yes. அப்பதான் மீன் நிறைய வளர்த்து விற்க முடியும். எக்வாகல்ச்சர் செய்ய முடியும். அதை இன்னும் டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்கணும்ல. 29. Yang manakah antara amalan penanaman yang ditunaikan di bawah boleh mengurangkan kesuburan tanah? Mengurangkan, penggiliran tanaman கண்டிப்பா வராது, ரைட்டா இல்லையா? அது meningkatkan kesuburan. ஆனா 1 and 3ல வரணும். pertanian pindah. ஜவாபான் இல்லை, அதாவது ஜவாபான் நான் சீலாப்பா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். 1 dan 3 வரணும். B lah. 1 dan 3 வரணும். 30. Antara pernyataan bagian yang manakah bukan sifat pokok bagi kakak yang berkutu? இன்னொரு வாட்டி இந்த கேள்வி நீ சாலா வாங்கின, நீ 11 வாட்டி எழுத போற. ஹலோ, dah sampai. Kejap. ஒழுங்கா யோசி. சரி புக் எடுத்து படிடா. பாக்கா yang bermutu எத்தனை வாட்டி நான் சொல்லி கொடுக்கறது? ஒழுங்கா புக் எடுத்து படிக்கிற வழியை பாரு. அது டைரக்டா அங்க இருக்குதானே. லாஜிக்கா யோசிங்க. பாக்கா yang bermutuனா குவாலிட்டியான பிரீட். ஒரு நல்ல குவாலிட்டியான பிரீட்னா சட்டுன்னு காய் காய்க்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கணும், பாசிட்டிவ் கேரக்டரிஸ்டிக் தான் வச்சிருக்கணும். தோலா இருந்தா நல்ல கேரக்டரிஸ்டிக்கா? Not necessarily, right? Guna kita punya logik pun boleh betul. 31. Antara berikut yang manakah boleh maksimumkan pengeluaran makanan? B. Menggunakan teknologi modern. எவ்வளோ இருக்கு இன்னும் கேள்வி? ஓகே, ஐ திங்க் நம்ம 33 வரைக்கும் முடிச்சிடும். 32. Apakah boleh mengamalkan kaedah? Maksudnya berikut menunjukkan berbagai kaedah pertanian. Penanaman kontur, teres, penanaman berjalur. Mengalami Hakisan tanah. Oke ya, teres, kontur, penanaman berjalur எல்லாம் பார்த்துக்கிங்க. அடுத்தது 33. Ali adalah seorang petani yang menanam beberapa jenis tanaman. Manakah kaedah yang lebih sesuai untuk mengekalkan kesuburan tanah pertanian pada pos minimum? B-boy. Mengamalkan tanaman bergilir. Okay, we stop here first. Essay நம்ம அடுத்த வாரம் செய்வோம்.
எனக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சர் செஞ்சுட்டு வாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இது வந்து கேபாட் கேள்வி, கடைசியாக ஒன்று கொடுத்துருப்பேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். எனக்கு ரேமே தேமையான பதில் வரக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா யோசி என்கிட்ட சொல்லுங்க. அதாவது அவங்களோட வீட்டு பின்னாடி காய்கறி நட்டு வைக்க போகிறாங்க. அப்போ அவங்க எப்படி அவங்க ஐடியாவை நிறைவேற்றலாம்? அவ்வளோ சின்னோண்டு இடத்துல, வீட்டு பின்னாடி சின்னோண்டு இடம் தான் இருக்குது, ஆனால் காய்கறி தோட்டம் வைக்க போகிறாங்க. எப்படி செய்யணும்னு நீங்கள் தான் சொல்லணும். I don't know. Next week you explain to me. Okay? Right. இதெல்லாம் லோரே பண்ணு, அடுத்த வாரம் லீவ் போட்டுரு. அதானே? சரி, வீடியோ பார்த்தியா இல்லையா போன வாரத்தோட, போன கிளாஸோட?